உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக் டு டிபிசி அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னிடம் இணைந்திருக்கின்றால் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம். இருவருக்கும் வணக்கம். சமகால அரசியல் எடுத்துக்கொண்டால் உண்மையிலே நாளைய தினம் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் பொழுது தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கும். அநேகமாக பெரும்பாலும் ஓரிருடைய கருத்துக்கள் வெவ்வேறு விதமாக இருக்கின்றன. ஆனால் கூடுதலாக பல்வேறு தரப்புடன் உரையாடும் பொழுது தமிழ்நாடை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக வரும் என்றும் டிவிக்கே ஒரு அளவு வாக்குகளை பெற்றிருக்கும் என்று கூறப்படுகிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே இலங்கையை பொறுத்த மட்டில் இப்பொழுது மே தினம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மே தினத்தை பொறுத்த மட்டில் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டங்களை தங்கள் சக்திக்கு ஏற்ற வகையிலே நடத்தியிருக்காங்க. அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி 21 மாவட்டங்களிலும் கூட்டங்களை நடத்தியிருக்கின்றது. அதே போன்று ஜனாதிபதி அவர்கள் நுவரெலியாவிலும் கொழும்பிலும் கலந்து கொண்டு உரையாடி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகள் கூட ஒன்றிணைந்து இந்த மே தினத்தை கொண்டாட முடியாமல் அல்லது கூட்டங்களை நடத்த முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையை நாம் கண்டிருந்தோம். எதிர்க்கட்சிகள் பல்வேறு இடங்களிலே தனித்தனியாக கூட்டங்களை நடத்தியிருந்ததை நாங்கள் காணக்கூடிய இருந்தது. இப்பொழுது இந்த மேதின கூட்டங்களை பொறுத்த மட்டில் மேதினத்திலே ஜனாதிபதியாக ஆற்றிய உரை பலரின் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் இந்த மாதத்தில் பலரை பிடித்து உள்ள போட இருப்பதாக, பல முக்கிய வழக்குகளை எடுப்பதாக கூறியிருப்பதானது நீதித்துறையில் ஜனாதிபதியின் தலையீடு இருக்கின்றதா என்ற கேள்விகள் எழுப்புகின்றது. வழக்குகள் வர வேண்டும், வழக்குகளை தீர்மானிக்க வேண்டும். வழக்குகளை தீர்மானிப்பது, தீர்ப்பு கொடுப்பது அது உண்மையிலே சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம், அது நீதித்துறைக்கு உட்பட்ட விஷயம். நீதிபதிகளை பொறுத்தது எந்த வழக்கு எப்படி தீர்மானிப்பது என்பது அவர்களுடைய சாட்சிகளின் அடிப்படையிலே வழக்கு தீர்க்கப்படும். அதற்கு முதலே ஜனாதிபதி பிடிச்சு உள்ள போடுவது என்பது பலரின் கருத்தையும் பல விமர்சனத்தையும் கொண்டிருக்கின்றது. பல எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை இதுக்கு எதிராக கருத்துக்களையும் முன்வைக்கின்றார்கள். எனவே இது எவ்வாறு இருந்த பொழுதும் 21 மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றிகரமாக மே தினத்தை நடத்தியிருக்கின்றது. மக்கள் ஆதரவு இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி கூறிக்கொண்டிருந்தாலும் அப்படியே நாம் வைத்து கொண்டால் மக்களுடைய எழுகின்ற கேள்வி, இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் இருப்பது ஏன்? இது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூட இந்த கூட்டத்திலே கேட்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்தி உங்களுடைய பலத்தை காட்டுங்கள். ஆனால் அதே வேளை இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள், ஆளுங்கட்சிக்குள்ளேயே ஆளுங்கட்சியின் நிர்வாக ரீதியாக பல்வேறு குளறுபடிகள் இருப்பதை நாங்கள் காணலாம். அந்த குளறுபடிகள் பல்வேறு தாக்கங்களை, மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் காண வேண்டும். குறிப்பாக நிலக்கரி ஊழல் தொடர்பாக இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. அமைச்சரும் செயலாளரும் ராஜினாமா செய்தார்கள். அதற்கு எதிராக ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருப்பது என்பது இலங்கை வரலாற்றிலே ஒரு தீர்மானமான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதுக்கு ஒரு ஆணைக்குழு இருக்கும் பொழுது சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து செல்ல முடியாது. அந்த ஆணைக்குழு தீர்வை பார்த்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. எது எவ்வாறு இருந்தாலும் அதுக்கு பிறகு இப்பொழுது ஒரு பெருந்தொகையான நிதி $2.5 மில்லியன் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட பொழுது தவறான முறையிலே அனுப்பப்பட்டிருப்பதானது இலங்கை அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் உள்ள இடர்களை நாங்கள் காணக்கூடிய, இது பொதுமக்களுடைய சொத்து. இதே அரசாங்கம் சரியான முறையிலே கண்டுபிடிக்க வேண்டும். அதே போன்று 323 கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து கடுமையான நெருக்கடி நேரத்திலே வெளியேற்றப்பட்டது தொடர்பாக, இதற்கு தொடர்பாக பல்வேறு அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு ஜனாதிபதியின் கையளிக்கப்பட்ட பொழுதும் அதன் முடிவுகள் இன்னும் வரவில்லை. குறிப்பாக இப்பொழுது மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த தெரிவுக்குழுவின் நடவடிக்கை ஆமை வேகத்திலே நகர்வதாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் இந்தியாவின் துணை ஜனாதிபதியை சந்தித்து மாகாண சபை தேர்தலை நடத்தும்படி கேட்டிருந்தால், இந்த மே தின உரையில் கூட ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே குறிப்பிட்ட முக்கிய விடயங்களை பற்றி இந்த உரையிலே நாங்கள் காண முடியவில்லை. குறிப்பாக மாகாண சபை தேர்தல், அரசியல் அமைப்பு, புதிய அரசியல் அமைப்பு தொடர்பானது, அதாவது அவசரகால சட்ட நீக்கம் தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் ஜனாதிபதி உரையிலே காண முடியவில்லை. அரசாங்கத்தை ஆதரிக்கின்ற, அரசாங்கத்தில் நம்பிக்கை வைக்கின்ற, உண்மையிலே 75 வருடத்துக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு இடதுசாரி அரசாங்கம் வந்திருக்கு என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட அரசாங்கத்தில் பலவீனமான பல விடயங்கள் உள்ளதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த விடயத்தை அரசாங்கம் எவ்வாறு கையாள போகிறது என்று நாங்கள் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அந்த வகையில் தான் திரு சிவலிங்கம், இந்த நிலைமைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இப்பொழுது சில தினங்களுக்கு முதல் உலகம் முழுவதும் தொழிலாளர் தினமாகிய
மே 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டிருக்கிறது. பொதுவாக இலங்கையிலும் எதிர்க்கட்சியும் அரசாங்கமும் தங்களுடைய பலங்களை காட்டுவதற்கான ஒரு தினமாகத்தான் இந்த மே தினம் கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் இலங்கையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மே தினத்தை வைத்து பார்க்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதையும் அரசாங்கம் ஒரு தனிப்பெரும் ஆதிக்கத்தை செலுத்துவதையும் எங்களாலே அவதானிக்க முடிந்தது. இந்த பின்னணியில் நாங்கள் சில முக்கியமான அம்சங்களை எங்களுடைய கவனத்துக்கு எடுக்க வேணும். அதாவது ஜனாதிபதி இந்த மேதின உரையில் வெளியிட்ட சில கருத்துக்கள் எங்களுடைய கவனத்துக்குரியது. குறிப்பாக இலங்கையின் கிட்டத்தட்ட 21 மாவட்டங்களில் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியினர் மேதின கொண்டாட்டங்களை நடத்திய போதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக பெருந்திரளான மக்கள் அந்த மேதின கூட்டங்களில் தேசிய மக்கள் சக்தியினுடைய மேதின கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்கத்துக்கு ஓரளவுக்கு ஒரு வெற்றி என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேணும். குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் இந்த வேளையில் கலந்து கொண்டிருப்பது கவனத்துக்குரியது. இந்த நுவரெலியால் நடைபெற்ற இந்த மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி பிரதானமாக 2026ஆம் ஆண்டு என்பது ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்பும் ஆண்டாக இருக்கலாம் என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார். அவருடைய பெரும்பாலான உரை இந்த ஊழலுக்கு எதிராக இந்த ஊழலுக்கு எதிரான சக்திகளை ஓரங்கட்டுவதுதான் அவருடைய முக்கியமான உரையினுடைய சாராம்சமாக இருந்தது. அந்த வகையில் மக்களுக்கு தேவையானவற்றை அரசாங்கம் எவ்வாறு மேற்கொள்ளுகிறது என்பதையும் அதேவேளை ஊழல்வாதிகளுக்கு எதிராக எவ்வாறான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதையும் அவர் அந்த மேதின உரையிலே கூறியிருந்தார். இந்த உரையின் போது அடுத்த 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு இந்த அரசாங்கம்தான் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க போகிறது என்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டுவதாக இருந்தது. மக்களும் அதை உற்சாகமாக வரவேற்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதை இன்னொரு விதத்தில் நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் உலக நாடுகளில் இந்த ஈரான் பிரச்சனை காரணமாக எரிபொருள் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. அமெரிக்கா உட்பட பல மேற்கு நாடுகளில் பொருளாதார அதாவது விலைவாசி உயர்வு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் மக்கள் பாதிக்கப்படாதவாறு ஓரளவு சமாளித்திருப்பது அரசாங்கத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றுதான் நாங்கள் கருத வேணும். ஏனெனில் இறக்குமதி பொருளாதாரத்தில் தங்கியிருக்கிற இலங்கை அரசு பொதுமக்களுக்கு அதிகளவு பாதிப்பு ஏற்படாத வகையில் சமாளித்திருப்பதாகவே நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் மக்கள் ஜனாதிபதியினுடைய உரையை கேட்பதற்கும் மற்றும் பல மெய்தின கூட்டங்களிலும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் எதிர்க்கட்சிகள் இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலையை பயன்படுத்தி அல்லது அரசாங்கத்தின் சில தவறுகள் ஏற்பட்டிருப்பதை அடையாளப்படுத்தி மக்களை திரட்டுவதற்கு தவறு இருக்கின்றன. குறிப்பாக மஹிந்த தலைமையிலான பொதுஜன பெரமுனர் இந்த முறை மேதின ஊர்வலங்களை நடத்தவில்லை. எனவே இதனை நாங்கள் கருத்தில் வச்சுக்கொண்டு பார்க்கும் பொழுது நாட்டு மக்கள் உலக நெருக்கடிகளை நன்கு புரிந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அரசாங்கம் எதிர்நோக்கும் நெருக்கடிகளையும் அவர்கள் புரிந்துதான் இருக்கிறார்கள் என்பதை ஓரளவு அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த அரசாங்கத்தினுடைய அனுபவமின்மை
அடுத்தது இந்த அரசாங்க அதிகாரிகள் மிக நீண்ட காலமாக 2 பிரதான கட்சிகளுக்கு சேவகம் செய்த காரணத்தினால இப்பொழுது 3வது கட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கின்ற நிலைமையில் பல்வேறு நெருக்கடிகளை ஒவ்வொரு விதங்களில் வழங்கி வருவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக மத்திய வங்கியில் 2.5 மில்லியன் டாலர்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கர் மூலம் அது திசை மாற்றப்பட்டிருக்கிறதும், இது 10 தடவைகள் கொடுப்பனவாக ஏற்பட்டிருப்பதாகவும் இவற்றை அறிந்தும் அது குறித்து எந்த விதமான நடவடிக்கைகளும் அரசாங்க அதிகாரிகள் எடுக்காமல் இருந்தது குறித்து பலர் மத்தியிலே ஆச்சரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதை பார்க்கும் பொழுது ஒரு புறத்தில் அரசாங்கத்தினுடைய அனுபவமின்மை, இரண்டாவதாக அரசாங்க அதிகாரிகள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகின்ற நிலைமைகளை கண்காணிக்க முடியாத அளவுக்கு நாட்டின் நிலைமைகள் வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இனி இப்பொழுது நாட்டினுடைய போதவஸ்து கடத்தல் வியாபாரம் இதுவரை விசாரித்திருக்கு என்பதை பார்க்கும் பொழுது நாட்டின் நிலைமை குறித்து நாங்கள் மிகவும் கவலை கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. அதாவது பௌத்த பிக்குகளே போதவஸ்து கடத்தலில் ஈடுபட்டிருப்பதும் அவர்களே பாவனையாளர்களாக மாறியிருப்பதும் மிகப்பெரிய, அதாவது பௌத்த மதம் இலங்கையில் ஒரு பலமான மதமாக இருந்தும் இது பௌத்த பிக்குகள் வரை இந்த போதவஸ்து பாவனை அதிகரிச்சிருப்பது பலர் மத்தியிலே, அதாவது இலங்கையில இருக்கின்ற சகல மத தலைவர்களும் மிகவும் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு இதேன் இவ்வளவு தூரம் பௌத்த பிக்குகள் வரை பரவி இருக்கிறது என்ற கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. அதாவது ஒரு புறத்தில் போதவஸ்து வியாபாரம், மறுபுறத்தில் பௌத்த பிக்குகளும் போதவஸ்த பாவனைக்கு உட்படுத்துகின்ற நிலைமைகள், இது குறித்து இதுதான் இங்க மிக முக்கியமானது. இது குறித்து பௌத்த மத பீடங்களோ இலங்கையினுடைய மிக முக்கியமான ஊடகங்களோ இது குறித்து எந்த விதமான செய்திகளையும் இதுவரை வெளியிடவில்லை. உதாரணமாக வேறு மதத்தவர்களாக இருந்திருந்தால் நீங்கள் இதுவரை காணாத பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பௌத்த பிக்குகளும் இந்த போதவஸ்து கடத்தலில் ஈடுபட்டிருப்பது தொடர்பாக ஊடகங்கள் மௌனமாக இருப்பது மிகப்பெரிய ஆபத்தாகவே பலராலும் உணரப்படுகிறது. எனவே கடந்த காலங்களில் இந்த இனவாத பிக்குகள், இப்ப குறிப்பாக ஞானசார தேரோ, கசப தேரோ போன்றவர்கள் இந்த பௌத்த பிக்குகள் எதுவும் தெரியாதவர்கள், சில வியாபாரிகளில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இப்பொழுது உடல் பரிசோதனைகளை செய்த போது அவர்கள் போதவஸ்து பாவனையில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. எனவே இது ஒரு பாரிய ஆபத்தை இலங்கை எதிர்நோக்கி இருக்கிறது. இலங்கையிலே அரசியல் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, போதவஸ்து நெருக்கடி, இவை எல்லாம் நாட்டை பாதித்திருக்கின்ற இந்த சூழலில் நாங்கள் இதன் நாட்டை எவ்வாறு இந்த நெருக்கடிகளிலிருந்து எடுத்து செல்வது என்பது குறித்து ஆழமான விவாதங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இன்று குறிப்பிடத்தக்க கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்தும் பேசலாம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல் தொடர்வது. தம்பா அவர்களை இப்பொழுது பல்வேறு விடயங்களை திரு சிவலிங்கம் அவர்கள் கூறியிருக்கின்றார். நீங்கள் எவ்வாறு இந்த மேதின உரையை தொடர்பாக ஜனாதிபதி கூறிய பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பலவித விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது, நீங்கள் எவ்வாறு அதை பார்க்கின்றீர்கள்? மேதினங்கள் வழக்கமாக ஒரு முக்கியமான தினங்கள். அதிலும் குறிப்பாக
இந்த ஏவிபி போன்ற ஏவிபி வந்து 3 எம்பிக்களை கொண்டிருந்த காலங்களிலேயே கொழும்பில் நடக்கும் மேதினங்களில் மிகப்பெரிய மேதினங்களை மிகப்பெரிய அளவில் ஆட்களை அணிதிரட்டக்கூடியதாக தான் ஏவிபி இருந்தது. இந்த முறை வந்து அவர்கள் ஒரு மாற்று வழியாக 21 மாவட்டங்களில் நடத்தி இருக்கின்றார்கள். அது பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. வெளி பிராந்தியங்களில் இருந்து இந்த எரிபொருள் கட்டுப்பாடு விலையேற்ற வந்து அந்த மத்தியில் ஆட்களை கொண்டு வருவது உகந்ததல்ல என்ற அடிப்படையிலும் தங்களது மேதினம் இலங்கையின் சகல மாவட்டங்களிலும் ஒவ்வொரு அனைத்து தரப்பினரும் ஒருமுகப்படுத்தி கொண்டு வர வேண்டும் நடத்தி இருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க விஷயம். மேதினம் ஆனால் மேதினங்கள் என்பது வந்து தொழிலாளர் விவசாயிகள் அவர்களது வெற்றிக்காக அதற்காகத்தான் நடத்தப்படுவது. ஆனால் அந்த விடயங்களில் இன்று இந்த அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு நாட்டில் அரசாங்கம் வந்து சில முக்கியமான செய்திகளை கோடிகாட்டல்களை சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல வந்து நீதித்துறை செய்ய வேண்டிய வேலையை ஏற்கனவே சொல்லி வந்தார்கள். அது நீதித்துறையின் வேலை, நீதித்துறையை சுயாதீனமாக இயங்க விடுவோம் என்று. ஆனால் ஒரு கால வரை போட்டு இந்த மாதத்திற்குள் இந்த வருடத்திற்குள் பலரை நாங்கள் தடுப்பு காவலில் வைப்போம் என்று சொல்வது வந்து ஆரோக்கியமானதும் அல்ல. அது வந்து ஒரு முதிர்ந்த பண்பட்ட அரசியல் கூற்றும் அல்ல என்றுதான் நான் கருதுகின்றேன். வந்து அது தவிர அவர்கள் வந்து கூறியது எல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு அரசியல் எதிர்கட்சியின் அரசியல் ஊழல் பற்றி பேசுகிறார்கள், நாட்டில் இது ஆதங்கங்களை பற்றி பேசுகின்றார்களே ஒழிய ஒரு அதிகாரத்தில் உள்ள அரசு அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன மாதிரியான நகர்வுகளை மேற்கொள்ள போகின்றோம், இலங்கையினது சுய பொருளாதார உற்பத்தி பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான திட்டங்களை எந்த வகையான வழியில் நாங்கள் அதை மேற்கொள்ள போகின்றோம், இலங்கையில் இந்த நிரந்தரமாக பெரும் அழிவுகளை ஏற்படுத்தின யுத்தத்துக்கு காரணமாக இருந்த தமிழ் பேசும் மக்கள் அபிலாஷைகளை திருப்திப்படுத்தக்கூடிய முறையிலே அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொடுத்த வாக்குறுதியை கூட அதை ஞாபகப்படுத்தியோ அது காலதாமதமாகிக் கொண்டிருக்கின்றதே அதை மாற்றுவது எப்படி என்பது பற்றியும் எந்த விடயங்களையும் அவர் குறிப்பிடவில்லை என்பது வந்து சற்று ஒரு ஏமாற்றத்தையும் தருகின்றது. ஏனென்றால் ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற அரசு 159 எம்பிக்கள் இதுவரை இல்லாத 3 மேற்பட்ட பெரும்பான்மை அங்கத்தவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நிறைவேற்று அதிகாரத்தையும் கொண்டிருக்கின்ற ஒரு ஜனாதிபதியின் பேச்சில் வந்து அடுத்த கட்டமாக பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் விடயங்கள் தொடர்பாக மலையக மக்களுக்கு காணி விடய கொடுப்பது தொடர்பாக வடமாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தில் காணிகள் சுவீகரிக்கப்பட்டு பாதுகாப்பு என்ற பெயரிலும் மற்ற திணைக்கணக்கில் என்ற பெயரிலும் அரசு வந்து கையகப்படுத்தி வைத்திருப்பது தொடர்பாக அது பொதுமக்களை சென்றடையும் விதமாக எந்த திட்டங்களை இடப்போனோம், இந்த மக்களுக்கு வந்து ஒரு சுய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக என்ன மாதிரியான முன்முயற்சிகள் எடுக்க போகின்றோம் என்று என்பது பற்றிய ஒரு வழி வரைபடத்தை அவர் இந்த இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது குறிப்பாக ஜேவிபி போன்ற கட்சிகள் வந்து ஒரு தொழிலாளர் கட்சியில் நம்பப்படுபவர்கள் இன்று வரைக்கும் வந்து அதற்கு மாற்றாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய முற்போக்கான கட்சிகள் இல்லை என்பது உண்மை. ஆனால் அவர்கள் அந்த பிள்ளைகளை விடுகின்றார்கள். இது ஆரோக்கியமானது அல்ல என்று சொல்வதற்கு தமிழ் தரப்பில் உள்ளவர் கூட தயங்குகின்றார்கள். என்றால் தமிழ் தரப்பில் அடைய முடியாத கோரிக்கைகளையும் நடக்க முடியாத காரியங்களையும் வைத்து இந்த தமிழ் கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை அடைவதற்கான எந்த வழிமுறையும் தெரியாமல் இருக்கின்றார்கள் என்ற உணர்வின் பிரதிபலிப்பு தான் வடகிழக்கில் பெரும்பாலான மக்கள் பாராளுமன்றத்திற்கு மிக பெரும்பான்மையான 12 எம்பிக்கள் வடகிழக்கில் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் கட்சிகள் 10 பேர் தான் போனார்கள். ஆகவே பெரும்பான்மையான கட்சிகளையும் உள்ளூராட்சி தேர்தல்களில் வந்து 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த தாங்கள் கூறிய அந்த மாகாண சபை தேர்தல்களை பற்றி கதையும் இருக்கவில்லை. மாகாண சபை தேர்தல்களை தவிர தமிழ் பேசும் சாதாரண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், மலைய மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நடைமுறை சாத்தியமான முயற்சிகளை வேலை திட்டங்களை முன்னெடுக்காமல் வந்து ஒரு ரெட்டோரிக்காக ஒரு வீராப்பு கதைகளும் வந்து நாங்கள் புனிதர்கள் என்று பிரகடனப்படுத்த விடயங்கள் வந்து முன்பு வந்து ஏகத்தலைமை தனிப்பிரதித்துவம் என்ற காலங்கள் வந்து இவ்வாறான பிரச்சாரங்கள் நடந்தது. செய்வதுதான் சரி, இதுக்கு மாற்றாக எவரும் இருக்கக்கூடாது.
அதிலிருந்து பாடங்களை கற்றவர்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு உரிய முறையில் வந்து அழுத்தங்களை கொடுப்பது என்று சொல்வதற்கு பதிலாக வந்து இதில் உள்ள தார்மீக நியாயங்களை விளங்கப்படுத்தி இந்த அரசாங்கம் உண்மையாக பாதுகாக்கப்பட வேண்டும், ஆனால் இந்த அரசாங்கம் பலப்படுத்தப்பட வேண்டும், ஆனால் அரசாங்கம் மக்கள் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுக்கான ஊக்குவிப்பு மாத்திரமல்ல, அதற்கான வழிமுறைகளையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பது, அவ்வாறு அவர்கள் மேற்கொள்ளும் போது அதை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அந்த வகையில் அவர்கள் வந்து மற்றவர்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது ஒரு தனி கட்சி அரசாங்கம். இந்த ஏவிபி என்பிபி என்று கூறினாலும் வந்து இலங்கையில் எந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியும் இந்த என்பிபி கூட்டு இல்லை என்பது முறையில் ஏவிபி தனி கட்சியான அரசாங்கம் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த இலங்கையில் உள்ள ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு நிலப்பாடு இருக்கின்றது. இந்த ஒரு கணிசமான விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளின் நலன்கள், பெரும்பான்மையான பொதுமக்களின் நலன்கள் பிரதிபலிக்கப்படவில்லை, அதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை, ஒன்றரை இடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆகவே அந்த அழுத்தங்களை கொடுப்பது மிக அத்தியாவசியமானது. அது ஒன்று. அடுத்ததாக இந்த தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் வந்து 2 விஷயங்கள் நடந்தது. ஒன்று வந்து சட்டத்திறனிகள் பேரவை என்று கொழும்பில் உள்ள தமிழரசு கட்சியும் ஐக்கிய டிடிஎன்ஐயும் இணைந்து வந்து தமிழர் சட்டத்திறனி பேரவையா ஒரு சமஷ்டி அரசியல் ஜாபு பற்றி தாங்கள் ஒரு புதிய அரசியல் ஜாப்பை வரைவது சொல்வதாக பேசிக்கிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வந்து கஜேந்திரன் தரப்பு வந்து ஒரு தமிழ் அரசியல் நிர்ணய சபை என்ற 28 பேர் கொண்ட சபை அமைத்து அதற்கு சர்ச்சைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் என்ன கூற வருகிறார், சமஷ்டி பற்றி கூற வருகிறார். உண்மையிலே சமஷ்டி என்பது அரசியல் யாப்பு முறைமை. இந்த சமஷ்டி என்பதை வந்து எங்களுக்கு விருப்பம் என்று சொல்றதுக்கு வந்து இந்த வேலை திட்டமும் தேவையில்லை. எங்களுக்கு சமஷ்டி விருப்பம் என்று எல்லாரும் சொல்லலாம். ஆனால் இந்த சமஷ்டி என்பது உண்மையாக சமஷ்டி முறைமை வருவதாக இருந்தால் அது இலங்கை அரசியல் ஜாப்பினூடாகத்தான் பெற வேண்டும். இலங்கை அரசியல் ஜாப்பு என்பது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையும் சர்வஜன வாக்கெடுப்பு வெற்றி அறியணும். அதற்கு ஏற்புடையதாக ஒரு அரசியல் ஜாப்பு அந்த பெறுவதற்கான சாதகமே இல்லாமல் இருக்கும் பொழுது தமிழ் தரப்பினரால் மாத்திரம் ஒரு அரசியல் ஜாப்பை கொண்டு வர முடியாது. அந்த அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதால் பாராளுமன்றத்தினால் தான் கொண்டு வர முடியும். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையாக என்பிபி கட்சி தான் இருக்கிறது. அதாவது என்பிபி கட்சியினுடன் தான் தமிழ் தரப்புகள் தேசிய புதிய அரசியல் ஜாப்பு கொண்டு வருவதற்கு முதல் சம்மதிக்க வேண்டும். அதை எல்லாத்துக்கும் முக்கியமாக எல்லாவற்றிற்கும் மேலான முக்கியத்துவம் பெறுவது வந்து தற்போது நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமை இன்றும் இருக்கின்றது. அதற்கான ஒதுக்கீடுகள் இருக்கின்றன. ஆளுநருக்கு ஊடாக, மாவட்ட அபிவிருத்தி சபைகளுக்கு ஊடாக, கோஆர்டினேட்டிவ் கமிட்டிகளுக்கு ஊடாக மத்திய அரசாங்கம் வந்து ஜனாதிபதி நேரடி கண்காணிப்பில் 9 மாகாணங்களை வைத்திருக்கின்றார். அது அரசியல் ஜாப்புக்கு முரணான, அரசியல் ஜாப்பின் தார்மீக அடிப்படைகளுக்கு முரணானது. அதை செய்யக்கூடாதுதான் மாநில நடத்துவதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆகவே அந்த விடயத்தில் அவர் கவனம் செலுத்தி அந்த விடயத்தை செய்ய வேண்டும். அதே இந்த முறைமை மாற்றம் என்றது நீங்கள் அவர்கள் குறிப்பிட்டது போல வந்து பிழைகள் நடக்கும் என்று தெரியும். அதை நாங்கள் பெருசாக்க தேவையில்லை. கொள்கலன்களில் வெளியிட்ட தொடர்பாக பிழைகள் நடந்திருக்கணும் சொல்லுவாங்க, நிலக்கரி ஊழல் நடந்திருக்கணும் சொல்லுகிறார்கள். தற்போது 3.5 மில்லியன் காசு வந்து காசோலை வந்து களவாடப்பட்டிருக்கிறதாக அல்லது மாற்றுக்கணக்கு போனதாக சொல்லுகிறார்கள். இவர்கள் இந்த முறையில வந்து இருக்கும். இந்த முறைமை மாற்றம் என்றது வந்து வரவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் அவற்றை நாங்கள் பெரிதுபடுத்தி கதைக்காவிட்டாலும் வந்து அதற்காக இந்த விடயங்கள் மேலும் நடக்காமல் இருப்பதற்காக மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய என்ன வழிமுறைகளை மேற்கொள்ள மற்றவர்களை இவர்கள் எங்களை குற்றம் சாட்டுகிறார்கள் என்று அரசியல் இருப்பவர்கள் சொல்ல முடியாது. அரசியல் இருப்பவர்கள் இது இனியும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்கிறார்கள் என்பது பற்றி அவர்கள் வந்து விளக்கமாக மக்களுக்கு ஒரு தாங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க நடவடிக்கைகள் பற்றி அதற்கான வழிமுறைகள் பற்றி வந்து அரசுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. அரசு என்பது அதிகாரத்தில் இருக்கின்றது, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசு, மக்களுக்கு கடமை. மற்ற ஏனைய அரசுகள் போல ஒரு அரகண்டான போக்குல அகங்காரத்துடன் வந்து நாங்கள் சரியாகத்தான் செய்கின்றோம், நீங்கள் நாங்கள் சொல்வது கேளுங்க என்ற அடிப்படையில் சொல்ல இயலாது என்பது அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். ஆனால் எந்த ஒரு கட்சியுடனும்
ஜேவிபி கட்சி வந்து கதைப்பதற்கு தயாராக இல்லை. பொதுமக்களுடன் நேரடியாக கதைத்து தாங்கள் என்ன மாதிரி முன்பு ஏக பிரதிநிதித்துவத்தை அந்த தத்துவத்தை கொண்டவர்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டார்களோ அரசியல் ரீதியாக அவ்வாறு நடந்து கொள்ளத்தான் பார்க்கின்றனர். அது ஆரோக்கியமானது இல்லை. ஒரு ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான விடயம் அல்ல. அது பல தரப்பட்ட மக்களின் கருத்துக்களை பெறக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அரசு ஒன்று இருப்பதாக இருந்தால் வந்து தங்களது நியாயங்களை வெளிப்படையாக சொல்ல வேண்டும், அது வழங்கப்படுத்த வேண்டும். அந்த கடமை அவர்களுக்கு இருக்கின்றதுன்னு நான் நினைக்கின்றேன். நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இது பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஒருவர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அவர்களே, நன்றி, வணக்கம். It's time to celebrate Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. With your favorite journalist, V. Ramaraj. Talk to TBC.